அனைவருக்கும் வணக்கம். அறிவுச்சுடர் வலைக்காட்சி தொடர்ந்து தந்தை பெரியாருடைய கருத்துக்களை, திராவிடர் கழகத்தினுடைய சிந்தனைகளை, சித்தாந்தங்களை எல்லாம் பரப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறம் சார்ந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தந்தை பெரியாருடைய 147வது பிறந்த நாள் செப்டம்பர் 17ஆம் தேதி. எல்லா வருடமுமே தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் அப்படின்றது மனிதநேய உணர்வு கொண்டவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த வருடம் இன்னும் கூடுதல் ஒரு சிறப்பாக தந்தை பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் தந்தை பெரியாரை உலகமயமாக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை மேற்கொண்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் திருச்சி சிறுகனூர்ல அமைய இருக்கக்கூடிய பெரியார் உலகம். இந்த நேரத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தந்தை பெரியார் அப்படின்ற ஒரு தலைவரை தாங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கணும், எங்களுக்கு தலைவர் பெரியார் தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய உணர்வோடு முன்வராங்க. அதுக்கு இணையாக இன்னொரு பக்கம் பெரியாரை பற்றிய அவதூறுகள், விமர்சனங்கள், பொய்கள், புரட்டுகள் இதை பரப்பக்கூடிய வேலைகளை பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா பெரியார் அவர்கள் அவர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே நன்றி எதிர்பார்க்காத தொண்டு என்னுடையது அப்படின்னு சொன்னாரு. அப்படி எந்த விதமான நன்றியையும் அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே எதிர்பார்க்காத பெரியாரை தான் இன்றைக்கு நன்றி உணர்வு குறைந்திருக்கக்கூடிய அல்லது நன்றி உணர்ச்சி அற்ற கூட்டங்கள் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இந்த விமர்சனங்கள், அவதூறுகள் இது எல்லாவற்றையும் தாண்டி பெரியார் இன்றைக்கு உலகமயமாகி கொண்டிருக்கிறார். ஏன், எப்படி ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்திற்காக போராடிய ஒரு தலைவரை உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டிய தேவை என்ன, ஏன் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டா, சுயமரியாதை இயக்கத்தை 1925 தோற்றுவிக்கிறப்பவே பெரியார் ரொம்ப தெளிவாக இது ஒரு உலக மக்களுக்கான இயக்கம் அப்படின்றத பல இடங்களில் பதிவு செய்கிறார். இது ஒரு உலக இயக்கம், உலக மக்களுக்கான இயக்கம், உலக மக்கள் அனைவரும் அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறார். எப்படி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் உலக மக்களுக்கானதாகவோ இல்ல உலகத்துக்கானதாகவோ மாற முடியும் அப்படின்னா, மனிதநேயம், மானுடப்பற்று, சமத்துவம், சமூக நீதி, பகுத்தறிவு, மான உணர்ச்சி இது எல்லாமே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. ஒரு விலங்கு கிட்ட போயிட்டு நீங்க பகுத்தறிவு உணர்ச்சியோ தன்மான உணர்ச்சினா என்ன, சுயமரியாதைனா என்ன அப்படின்னு நம்ம பேச முடியாது, புரிய வைக்க முடியாது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் விலங்குக்கு கிடையாது. ஆனா மனிதர்கள் அப்படின்றவங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, ஆந்திரால இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கால இருந்தாலும் சரி, தன்மான உணர்ச்சியோடு தான் இருந்தால்தான் அது மனிதர்களாக இருக்க முடியும். விலங்கிடமிருந்து மனிதர்களை பிரித்து காட்டுவதே பகுத்தறிவு தான். அந்த பகுத்தறிவு உணர்ச்சியோடு வாழ நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு, ஆதிக்கத்திற்கு எதிரான குரல் எழுப்பக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தந்தை பெரியார் அப்படின்ற ஒரு தலைவர் பொதுவானவர். இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செப்டம்பர் 4ஆம் தேதி ஐயா பெரியாருடைய உருவப்படத்தை திறந்து வைத்து உரையாற்றுகிறார். வருகின்ற நவம்பர் 1, 2 தேதிகளில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆஸ்திரேலியால போய் தந்தை பெரியாரை பற்றி உரையாற்ற இருக்கிறார். எங்களை போன்றவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில், உலக நாடுகளில் பல இடங்களில் பெரியாரை பற்றி உரையாற்றுவதற்கு செல்கிறோம். இப்ப இது எல்லாவற்றையுமே ஒரு தலைவரை அந்த இளைஞர் கூட்டம் எப்படி பாக்குதுன்னு கேட்டா, பேசாம இரு, கேள்வி கேட்காத, சும்மா இரு அப்படின்னே பழக்கப்பட்ட ஒரு சமூகத்துல நம்மளை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேளுன்னு என்கரேஜ் பண்ணிருக்காரு. நீலாம் வாயே பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க பொம்பளை பிள்ளைகளை பார்த்து, நீங்க தாமா பேசணும்ன்றாரே ஒரு தலைவர். இன்னொரு பக்கம் பார்த்தா மனிதர்களுக்கான சுயமரியாதை மட்டும் பேசல, அவரு மொழிக்கான சுயமரியாதை பேசுறாரு, கலை இலக்கியத்துக்கான சுயமரியாதை பேசுறாரு. யார பார்த்து தமிழர் விரோதி, தமிழர்களுக்கு எதிரின்னு சொல்றாங்களோ அவர் தான் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையே தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இவங்க சொல்றதெல்லாம் பெரியாரை பற்றி முரணா இருக்கே. சாமி இல்லைன்னு சொல்லிட்டாரு, இது மட்டும்தான் பெரியாரை பற்றி முன்னிலைப்படுத்துறாங்க. இப்ப உண்மையாவே சாமி இல்லைன்னு மட்டும்தான் சொன்னாரானா? கிடையாது. சாமி இல்ல அப்படின்னு முதல்ல பெரியார் ஆரம்பிக்கல. ஜாதியை ஒழிக்கணும், ஜாதி என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, ஜாதியால் தமிழ் சமூகத்திற்கு ஏதாவது நன்மை இருக்கா, மனுஷனா பார்க்க விடாத ஒரு ஜாதின்னு ஒண்ணு இருந்தா அதை நான் எப்படினாலும் ஒழிப்பேன்னு கிளம்புறாரு. அதுக்கு நீ மதம்னு சொல்ற, மத சான்றுகளை சொல்ற, புராணத்தை சொல்ற, இதிகாசத்தை சொல்ற, குறுக்க அந்த கௌஷிக் வந்தான்னு கடவுளை சொல்றேன்னா இது எல்லாத்தையும் நான் எதிர்க்க தயாரா இருக்கேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஜாதி இருந்தா அதையும் நான் எதிர்ப்பேன், அதையும் நான் எரிப்பேன். இப்ப இந்த உணர்வு பெரியாருக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டா,
பொதுவாகவே என்ன ஒருத்தவங்க அடிக்கிறாங்க, எனக்கு வலிக்குது அப்படின்றது இயல்பு. ஆனா என் பக்கத்துல இருக்கக்கூடிய சக சகோதரனை அடிக்கிறாங்க, அது எனக்கு வலிக்குதுன்னு சொல்றதுக்கு பேர் தான் எம்பத்தி. அப்படி ஒரு எம்பத்தியோடு வாழ்ந்து மறைந்த தலைவர் தான் தந்தை பெரியார். அந்த எம்பத்தி எது வரைக்கும் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக தந்தை பெரியார் நிறைய பேர் இன்னைக்கு பெரியார் எல்லாம் ஒழுங்கா குளிக்க மாட்டாருன்னு ஏதோ இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வராங்க. அவரே அதை சொல்லுகிறார். ஆமா, நான் சரியா குளிக்க மாட்டேன், நான் அதுக்கெல்லாம் நேரத்தை வீணடிக்கலன்னு சொல்றாரு. இப்ப இதற்கு பின்னால் ஒரு ஜாதி ஒழிப்புக்கான தத்துவத்தையும் சேர்த்து பெரியார் பேசுறாரு. ஒரு கூட்டத்தில் பேசுறப்ப சொல்றாரு, நான் இந்த தமிழ் சமூகத்தின் படி நீங்க என்ன எப்படி பாக்குறீங்கன்னா ஏதோ ஒரு உயர்ந்த சமூகமா தான் பாக்குறீங்க. இதே இடத்தில் இன்னொரு தாழ்த்தப்பட்ட சகோதரர் இருக்கிறார். நான் குளிக்கவே இல்லைனாலும் என்ன வசந்த ஜாதின்றீங்க, 365 நாளும் சரியாக குளிச்சு முழுகி தின்னூர்லாம் போட்டுட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு கோவிலுக்கு வர்றதுக்கு தயாரா இருந்தாலும் அந்த சகோதரனை பார்த்து நீ கீழானவன், தீண்டத்தகாதவன், தொடக்கூடாதவன்றீங்களே, இப்ப இது எப்படி கணக்கு? சுத்தமா இருக்கணும், சுத்தமா இருந்தானா உன்னை ஏத்துப்போம் அப்படின்னு சொன்னா, சுத்தமே இல்லைனாலும் ஒருவரை உயர்ந்த ஜாதியாகவும் எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் அவர்களை கீழ் ஜாதியாகவும் பாக்குறன்னா உன் ஜாதி சரியானதா? உன்னோட ஜாதிய புத்தி அறிவியலுக்கு உகந்ததா? உன் ஜாதிய புத்தியால் சக மனுஷனை மதிக்க மாட்டேன்றியே, இது சரியானதா? இந்த கேள்வி எல்லாம் 2025ல அறிவியலை படிச்சுட்டு தொழில்நுட்பத்தை படிச்சுட்டு மதிவதனையோ மற்றவர்களோ கேட்பது சாதாரணமானது. ஆனால் பள்ளிக்கூடம் கூட முழுசா தாண்டாத ஒரு பெரியார் எல்லாவற்றிற்கும் அறிவியல் காரணத்தை கேட்கிறாரு. இது அறிவியலுக்கு உகந்ததான்னு கேட்கிறாரு, அறிவுக்கு உகந்ததான்னு கேட்கிறாரு, அறிவியல் மனப்பான்மையோடு இருங்கன்றாரு. அறிவியலுக்கும் அறிவியல் மனப்பான்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. பிசிக்ஸ் படிச்சு, கெமிஸ்ட்ரி படிச்சு, பயாலஜி படிச்ச எல்லாருமே அறிவியல் படித்தவர்கள். ஆனால் அறிவியல் மனப்பான்மையோடு இருப்பவர்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பெரிய டாக்டரா இருப்பாங்க, கையில 5 கயிறு கட்டியிருப்பாங்க, கிருமிகளை பத்தி படிச்சிருப்பாங்க, நுண்கிருமிகளை பற்றி படிச்சிருப்பாங்க, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் எல்லாத்த பத்தி படிச்சிருப்பாங்க, ஜெர்ம்ஸ் பத்தி எல்லாம் ஆய்வு கட்டுரைகள் படிச்சிருப்பாங்க. ஆனா அந்த கிருமிகள் உருவாக்கக்கூடிய கயிறுகளை கை நிறைய கட்டியிருப்பாங்க. அப்ப இதைதான் அறிவியலுக்கும் அறிவியல் மனப்பான்மைக்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்கு. நாம் படிப்பது அறிவியல், நாம் அந்த மனப்பான்மையோடு நடக்கிறோமா இல்லையா? இத எவ்வளவு தெளிவாக 1976ல இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பிரிவு 51A இணைக்கப்பட்டப்பதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே சொல்லுது அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும், மனிதநேயத்தை வளர்க்கணும். ஆனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சட்ட திருத்தம் வருவதற்கு ஏறக்குறைய 40-50 வருடத்திற்கு முன்பே அறிவியல் பிரச்சாரத்தை, பகுத்தறிவு பிரச்சாரத்தை, மனிதநேய பிரச்சாரத்தை ஆரம்பித்த தலைவருக்கு பேர் தான் தந்தை பெரியார். அந்த இயக்கத்திற்கு பெயர் தான் திராவிடர் கழகம். இப்ப நீங்க அறிவியல் மனப்பான்மையோடு இருந்தால் நம்மை அறியாமையிலேயே மனிதநேயம் நம்ம கிட்ட வந்துடும். ஒரு பள்ளிக்கூடத்துல போயிட்டு மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் பேசினது எவ்வளவு சர்ச்சையாச்சு நமக்கு தெரியும். அறிவியல் சிந்தனை இல்லாததுனாலதான் மாற்றுத்திறனாளி சகோதரர்களை, சகோதரிகளை மனிதநேயத்தோடு அவரால் அணுக முடியல. எங்கெல்லாம் அறிவியல் மனப்பான்மை இல்லாமல் போகிறதோ அங்கெல்லாம் மனிதநேயம் இல்லாம ஆயிடும். எங்கெல்லாம் அறிவியல் மனப்பான்மை அதிகமா இருக்கோ அங்கு மனிதநேயம் அதிகமா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, தந்தை பெரியார் கடவுளை இல்லைன்னு சொன்னாரு. அதோடு நிறுத்தி இருந்தா அவரை மனிதநேயர்னு நம்ம கொண்டாட மாட்டோம். கடவுளை மற அப்படின்றது மட்டுமே பெரியாரியம் அல்ல, அதற்கு அடுத்துதான் முக்கியம். மனிதனை நினை. இதற்கு பின்னால் பெரியார் சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் மிக வலிமையானது. ஒரு மனுஷனை தொடக்கூடாது, பார்க்க கூடாது, குளத்துல நீர் எடுக்க கூடாது, கிணத்துல தண்ணி எடுக்க கூடாது, படிக்க கூடாது, கோவிலுக்குள்ள வரக்கூடாது, உன்னை பார்த்தாலே தீட்டு, தொட்டாலே பாவோன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுல கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருனோ அவர் சர்வ தயாபரர், நீதிமான்னு சொன்னா இது சரிதானங்களான்னு பெரியார் கேட்டார். கடவுள் தான் எல்லாரையும் படைச்சாருன்னு சொல்றியே, ஒரு மனுஷன் படிக்க கூடாதவன் ஒருத்தர் படிக்கலாம், ஒரு மனிதன் தொடக்கூடாதவன் இன்னொருத்தர் சாமி மாதிரி, ஒரு மனுஷன் நல்ல பேர் வைக்க கூடாது, இன்னொரு மனுஷனை பார்த்தா கும்பிடுற சாமின்னு சொல்றோம். இப்ப இந்த வேற்றுமைகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, எரிமலையின் நெருப்பு குழம்பால் எரிக்காமலோ, சண்டை மாறுதத்தால் உடைக்காமலோ இருக்கிற பிறகு கூட கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நீதிமான்னு நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, அத்தனை ஜாதிய கலவரங்களை, மதவாத கலவரங்களை பாசிஸ்டுகள் அரங்கேற்றிட்டு இருக்காங்க.
இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லாத அளவிற்கு ஜாதிய சிந்தனை, ஜாதிய மோதலை அதிகப்படுத்தி மதவாத சிந்தனையை, வெறுப்பு உணர்ச்சியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த வெறுப்பு உணர்ச்சிகள் எல்லாம் அதிகப்படுத்துகிற போது மனிதத்தன்மை மட்டுப்பட்டு மக்களுக்குள் பிரிவினை அதிகமாகுது. இந்த பிரிவினையான ஒரு சமூகம் தொழில்நுட்பத்திலேயோ அறிவியல்லையோ வளர முடியாது, வளர்ச்சியே இருக்காது. எங்க வெறுப்பு உணர்ச்சி அதிகமாகுதோ அங்கு வளர்ச்சி இருக்காது. இப்ப இதை பிஜேபி, RSS என்ற அந்த சித்தாந்தம் மிக நுட்பமாக செஞ்சுக்கிட்டு இருக்கப்பதான் அதற்கு மாற்றாக, அதற்கு எதிராக நமக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது, ஒரு தீர்வு தேவைப்படுது. அந்த தீர்வு எங்க இருக்குன்னு கேட்டா, பெரியாரியம் அப்படின்ற இந்த தத்துவத்திட்டரையும் பெரியார்ன்ற தலைவரும் அதற்கான தீர்வை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தீர்வு என்னவாக இருக்க முடியும்? சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம், பகுத்தறிவு, மனிதநேயம். இந்த கான்செப்ட் எல்லாமே ஏதோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. சக மனிதனை மனிதராக மதிக்க விடாமல் தடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம எதிர்க்கணும். ஒரு இஸ்லாமிய சகோதரரை பார்த்து, சிறுபான்மையினர்களை பார்த்து வெறுப்பு உணர்ச்சியை RSS உண்டாக்க நினைக்குதுன்னா அதை எதிர்த்து கேட்பதிலும் நம்முடைய சிந்தனை இருக்கு. ஒரு பட்டியலின சகோதரர் மீது நடக்கக்கூடிய வன்முறைகளை, வன்கொடுமைகளை சக மனிதர்களாக பார்த்துட்டு கடந்து போகாம அதை பற்றி கேள்வி எழுப்புவதிலும் நம்மளுடைய மனிதத்தன்மை இருக்கு. ஒரு நாகரிக சமூகம் நாகரிகத்தை விரும்பிய, நீ டிப்டாப்பா சட்டை போட்டுட்டு பேண்ட் செட் போட்டுட்டு பைக்ல போயிட்டு, இது நாகரிகம் கிடையாது. அறிவு வளர்ச்சி தான் நாகரிகம்னு பெரியார் சொல்றாரு. அந்த அறிவு வளர்ச்சியோடு ஒரு நாகரிக சமூகம் ஒரு தலைவரை தூக்கி பிடிக்க முடியும்னா அது தந்தை பெரியாராக தான் இருக்க முடியும். அந்த தலைவருக்கு 147வது பிறந்த நாள் வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதி தமிழினத்தை தாண்டி, இந்தியாவை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய மானுட பற்றாளர்கள் தந்தை பெரியார் என்ற அந்த மானுட நேசிப்பாளரை, மனிதநேயரை கொண்டாடுகிறார்கள். நாமும் கொண்டாடுவோம். நன்றி.